பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாய் இருந்தான். சீசாவின் குமாரராகிய ஏலிகோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாய் இருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாய் இருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாய் இருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாய் இருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாய் இருந்தான். ஆகிசார் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தான். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்கள் ஆவன: ஊரின் குமாரன், இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தேக்கேரின் குமாரன், இவன் மாக்காத்சிலும் சால்பீமிலும் பெத்சிமேசிலும் ஏலோன் பெத்தானானிலும் இருந்தான். ஏசேதின் குமாரன், இவன் அருபோத்தில் இருந்தான். சோகோவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அபினதாபின் குமாரன், இவன் தோரின் நாட்டுப்புற மனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாய் இருந்தாள். அகிலூதின் குமாரனாகிய பானா, இவன் விசாரிப்பில் தானாகும் மெகித்தோவும் சத்தனாவுக்கு பக்கமாகவும் இஸ்ரேலுக்கு கீழாகவும் பெத்சேயான் தொடங்கி ஆபேல் மெகோலா மட்டும் எக்மேயாவுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்சேயான் அனைத்தும் இருந்தது. கேபேரின் குமாரன், இவன் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் இருந்தான். கீலேயாத்திலுள்ள மனாசேயின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கலத் தாழ்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்களுள்ள அர்கோப் சீமேயும் இவன் விசாரிப்பில் இருந்தது. இத்தோவின் குமாரன் அகினதாப், இவன் மக்னாயிமில் இருந்தான். அகிமாஸ், இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமார்த்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா, இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசபாத், இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சீமேயி, இவன் பென்யமீனில் இருந்தான். ஊரியின் குமாரன் கேபேர், இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாய் இருந்தான். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து
அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும், கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து, குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார் கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கிட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்குமுள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலுமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாலமோனுடைய நாட்களில் அவன் சமாதானமும் பாதுகாப்பும் அவன் ஆட்சியில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அவன் அரசாண்ட அந்த நாட்களில் தன்னுடைய காரியங்களை அவரவர்களுக்கு பகுந்து அளித்து அவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அரசாண்டதை நாம் பார்க்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அசரியா பிரதான மந்திரியாக இருந்தான். அப்போ அசரியா அவனுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது 3வது வசனத்தில் அதாவது சீசாவின் குமாரராகிய ஏலிகோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். அப்படின்னா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது இவங்க சம்பிரதிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாக இருந்தான். அப்போ அந்த யோசபாத்து அவனுக்கு மினிஸ்டராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த இடத்துல சாலமோன் ஒவ்வொருத்தருக்கும் நேர்த்தியானதை கொடுத்து அவன் விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சம்பிரதிகள்னு சொன்னால் அவங்க நலன், அதாவது ஜனங்களுடைய நலனை விசாரிக்கிறதற்கு அவர்களை தலைவனாய் வைத்ததை பார்க்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெனையா படைத்தலைவனும் சோதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாக இருந்தார்கள். அப்போ பெனையா படைத்தலைவனாக இருக்கிறான், சோதோக் அபியத்தார் ஆசாரியர்கள், அதாவது ஆசாரிய ஊழியத்தை செய்கிறாங்க.
அடுத்தது 5வது வசனத்தில் நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான். இந்த மணியக்காரருடைய வேலை என்ன? மணியக்காரர்னா நிலவரி, வீட்டு வரி, பிறப்பு இறப்பு, அந்த கணக்கீடு, பட்டா இதெல்லாம் கவனிக்கிற ஒரு இதுக்கு இவங்களை தலைவனாய் வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு அரண்மனைக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசம் எங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு மணியக்காரன், அதாவது எல்லாத்தையும் விசாரிக்கிறவர்கள். நான் மேலே சொன்னபடி அந்த நிலவரி, வீட்டு வரி, இதை எல்லாத்தையும் விசாரிக்கிறவர்கள். அந்த ராஜாவுக்கு அரண்மனைக்கு போக வேண்டிய உணவுப் பொருள்கள் இதெல்லாம் கவனிக்கிறவங்க 12 பேரை நியமித்தான். ஒரு மாதத்துக்கு ஒருத்தராக அதை அவர்கள் நிர்வாகம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த இடத்துல சாலமோனுடைய 2 மகள்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தாபாத் அபினதாபின் குமாரன், அதாவது அபினதாபின் குமாரன் இவன், அதாவது தாபாத் தன்னுடைய மகளை அவனுக்கு மனைவியாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா 15ஆம் வசனத்தில் அகிமாஸ் இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமார்த்தியாகிய பஸ்மாத்தை அகிமாஸுக்கு திருமணம் செய்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி பார்த்திங்கன்னா இந்த சாலமோனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு அவன் சாப்பாட்டு செலவு எவ்வளோன்னா 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். பாருங்க, ஒரு நாளைக்கு சாலமோனுக்கு உள்ள சாப்பாட்டு செலவு பாருங்க. கருமையான தேவ பிள்ளைகளை, அந்த அளவுக்கு தேவன் அவன் ஐஸ்வர்யத்திலையும் ஞானத்திலையும் அவனை பெரியவனாய் வைத்திருந்தார். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதாவது 4000 ரத குதிரை லாயங்கள், 12000 குதிரை வீரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்படி ஒன்றுத்துலேயும் ஆண்டவர் குறை வைக்காம ஆண்டவர் அந்த 29ஆம் வசனத்தில் பாருங்க, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. அவ்வளோ தூரம் இந்த சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சாலமோன் தேவன் கொடுத்த ஞானத்தினால நீதிமொழிகள், அதில் சொல்லப்பட்டிருக்கு 3000 நீதிமொழிகளை எழுதினான்னு. அவனுடைய பாட்டுகள் 1005 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமொழிகளின் பாடல்கள், அநேக அறிவியல் கருத்துகள், இதையெல்லாம் சாலமோன் கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகளில் வரும் அநேக வசனங்கள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சங்கீதம் 72, சங்கீதம் 127 ஆகியவற்றை இந்த சாலமோன் எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு இருந்த ஞானம், திறமையை அவன் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் அதாவது ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தினால் அவன் அதாவது இந்த நீதிமொழிகள் இதையெல்லாம் அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், சாலமோன் ராஜாவா இருந்தான், ஆனால் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை அவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவர், நீங்கள் எந்த பெரிய வேலையில் இருந்தாலும், பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும், உங்கள் ஞானம், தேவன் கொடுக்கிற உங்களுக்கு கொடுத்த ஞானம், கிருபை, வரங்கள், இதையெல்லாம் என்ன பண்ணணும், நாம் தேவனுக்கென்று செலவிட வேண்டும். சாலமோன் அதை செலவிட்டான், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்களும் அப்படி செலவிடும் பொழுது, ஆண்டவருக்கென்று நாம் எதையாவது செய்யும் பொழுது, கர்த்தர் நம்மையும் நம் பின் சந்ததியும் நம் குடும்பத்தையும் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர் தீபா லபௌரியா கரபா. சாலமோன் எப்படி தன்னுடைய ஆண்டவரே அப்பா தேவனே அரசாங்கத்தை நிர்வகித்தான், ஆண்டவரே பொறுப்புகளை கொடுத்து எப்படி கவனித்து கொண்டான். ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. ஆண்டவரே அவனுக்கு ஞானத்தை கொடுத்தீங்க, அந்த ஞானத்தை கொண்டு உமக்கென்று ஆண்டவரே பாடல்களை எழுதவும், ஆண்டவரே அப்பா சங்கீதங்களை எழுதவும் அவனுக்கு நீர் கிருபை கொடுத்தீங்க. ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்க கொடுத்த தாளந்து கிருபை வரங்களை உமக்கென்று அவர்கள் செயல்பட பயன்படுத்த கிருபை தாங்க டாடி. ஆண்டவரே நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலையும் சுகவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே எங்க பார்த்தாலும் ஜுரம் சளி ஆண்டவரை ஏசப்பா கொள்ளை நோய்கள் பரவுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்க நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்கப்பா. இந்த நாளிலேயும் அப்பா சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை, கட்டுகள் தெரிக்கட்டும் ஆண்டவரை. உம்முடைய காயப்பட்ட கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும், உம்முடைய தழுமுள்ள கரம் தொடட்டும், விடுதலையை கட்டளையிடுவீராக டாடி. ஓ ரபா லிபா கபா லபௌரியா தியாரபோ லாக்கரபா தீரபா. எந்தெந்த குடும்பங்கள்ல மோந்திரிக காரியங்களை செய்றாங்களோ அப்பா அந்த குடும்பங்களுக்கு நீங்க விடுதலையை கட்டளையிடுவீராகப்பா. அந்த சாப கட்டுகள் உடையட்டும், மோந்திரிக கட்டுகள் உடையட்டும், மந்திர கட்டுகள் உடையட்டும், பிள்ளைகளை விடுதலை செய்வீராக டாடி. அப்பா பிள்ளைகள் படிக்க முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் டிப்ரெஷன்ல இருக்கிறத பார்க்கிறோம், எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாதபடி சோர்ந்து போய் இருக்கிறத பார்க்கிறோம். ஏசப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே டீனேஜில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனையோ மரணத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரை அப்பா, மரணங்களை பார்க்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு யூத் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே டீனேஜ் பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. அவங்க பைக்கில் போகும்போது காரில் போகும்போது எப்படி ஆண்டவரே அப்பா டிராவலில் போகும்போதெல்லாம் தேவ கரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரை அப்பா. சத்துரு ஆண்டவரை வாரிக்கொள்ளாதபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க. வாலிப நாட்களில் தன் சிருஷ்டிகனை நினை என்று சொன்னது போல அப்பா உம்மை நினைக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க டாடி. அப்பா உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற. டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரை அந்த டிப்ரெஷன்ல இருந்து தூக்கி எடுங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.